ஹலோ மக்களே! இன்னைக்கு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மட்டன வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறமா பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு, சீரகம், தனியா, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இஞ்சி பூண்டு விழுத வீடியோ எடுக்கல. நீங்க இதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா துருவின தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்குனத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மட்டனை வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்கன்னு. இப்போ வேக வச்ச தண்ணியோட இருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க. நாங்க மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் அரைச்சு தான் போட்டிருக்கிறோம். இதை நீங்க தனியா வச்சிருந்தீங்கன்னா இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நாமளும் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.